ஹாப்பி டே. வெல்கம் டு ஸ்டாக் இன்சைட்ஸ். நம்ம சேனலில் டெய்லி ஸ்டாக் நியூஸோட அப்டேட்ஸ் தான் கொடுத்துட்டு வரோம். நான் சொல்கிற கண்டென்ட்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமான தகவல், நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனலில் ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் எதுவும் கிடையாது. நான் படித்து புரிஞ்சுக்கிட்டது தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஜஸ்ட் ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ் ஒன்லி. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிட்டே கேட்டுட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஸ்டாக் நியூஸ், சோர்சஸ், எக்கனாமிக் டைம்ஸ், மணி கண்ட்ரோல், சிஎன்பிசி டிவி 18. நேற்று நிஃப்டி 50 க்ளோஸ் ஆனது ரெட்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. 2.68% ரெட்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. பேங்க் நிஃப்டி க்ளோஸ் ஆனது 2.45% ரெட்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. டிஐஎஸ் நெட் பையர்ஸாக இருக்காங்க. 9,156 crore பை பண்ணியிருக்காங்க. எஃப்ஐஐஸ் நெட் செல்லர்ஸாக இருக்காங்க. 10,074 crore செல் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி டியூஸ்டே நிஃப்டி 50யோட ரெசிஸ்டன்ஸ் 24,250, அதுக்கு சப்போர்ட் வந்து 23,800, அதுக்கு கீழே சஸ்டெயின் ஆச்சுன்னா 23,400, அதுக்கு கீழே சஸ்டெயின் ஆச்சுன்னா 23,300. பேங்க் நிஃப்டி வீக்லி இல்லைங்க, இன்றைக்கி தான் ரெசிஸ்டன்ஸ் வந்து 50,400, அதுக்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா 50,500. சப்போர்ட் பார்த்திங்கன்னா 49,500, அதுக்கு கீழே சஸ்டெயின் ஆச்சுன்னா 49,000. பாரதி ஏர்டெல் நேற்றுக்கு Q1 ரிசல்ட் டிக்ளேர் பண்ணியிருந்தாங்க. Q1 ஃபினான்ஷியல் இயர் 25க்கு டேபர் காலத்தை பாருங்கள். ப்ராஃபிட் 4,159.9 crore. சிஎன்பிசி டிவி 18 போலில் எதிர்பார்த்தது 3,620 crore. ஸோ அதிகமாக தான் வந்திருக்கு. அவங்க எதிர்பார்த்ததை காட்டிலும் அதிகமாக தான் வந்திருக்கு. Q1 கம்பேர் பண்ணும்போது, Q1 2024 கம்பேர் பண்ணும்போது டபுளாக தான் வந்திருக்கு. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 38,506.4 crore சொல்லியிருக்காங்க. சிஎன்பிசி டிவி 18 போலில் எதிர்பார்த்தது 38,500 crore. ஸோ அதை காட்டிலும் அதிகமாக தான் வந்திருக்கு. ஃபினான்ஷியல் இயர் Q1 2024 கம்பேர் பண்ணி பார்த்தாலும் அதிகமாக தான் வந்திருக்கு. எபிடா 19,944 crore வந்திருக்கு. ஸோ எதிர்பார்த்தல காட்டிலும் கம்மியாக வந்திருக்கு. சிஎன்பிஎஸ்சி டிவி 18 எஸ்டிமேட் பண்ணது 20,096 crore, அதை காட்டிலும் கம்மியாக தான் வந்திருக்கு. பட் ஆனால் Q1 2024 காட்டிலும் 1.8% அதிகமாக தான் வந்திருக்கு. ரெவன்யூ Q1 2024 கம்பேர் பண்ணும்போது 2.1% அதிகமாக தான் வந்திருக்கு. மார்ஜின் Q1 2024 Q1 2025 கம்பேர் பண்ணும்போது 30 பேசிஸ் பாயிண்ட் கம்மியாயிருக்கு. மார்ஜின் 51.8% கம்மியாயிருக்கு. ஃபியரிங் ஆஃப் யூஎஸ் ரெசிஷனால் இந்தியா விக்ஸ் நேற்றுக்கு 40% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, ஜம்ப் ஆகிருக்கு. சென்செக்ஸ் வந்து 2,600 points டவுன் ஆகிருக்கு. நிஃப்டி 24,000க்கு கீழே போயிட்டு திரும்ப மேலே வந்து 24,000க்கு மேலே க்ளோஸ் ஆகும்போது க்ளோஸ் ஆகிருக்கு. ப்ளூ சிப்ஸ் ஸ்டாக்ஸ்லாம் நேற்று ஒரு செல்லிங் ப்ரெஷர் பார்த்துருக்காங்க. நிஃப்டி மெட்டல் இண்டெக்ஸ் 12% ஃப்ரம் த பீக்லேருந்து டவுன் ஆகிருக்கு. பஃபட் இண்டிகேட்டர் வார்ன் பண்ணுறாங்க. இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் ஓவர் வேல்யூஷனாக இருக்குது. ஹிட்டிங் அ பீக் ஆஃப் 150% ஆஃப் ஜிடிபியை ஹிட் பண்ணியிருக்கு. ஸோ ஷார்ட் டேர்மில் நிறைய கரெக்ஷன்ஸ் வரும்னு சொல்கிறாங்க. மெகா கிராஷ் நடந்திருக்கு இந்தியன் மார்க்கெட்டில். 50 lakh crore வைப் அவுட் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. விமார்ட் ரீட்டைல் Q1 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 12 crore சொல்லியிருக்காங்க. நெட் லாஸ் பார்த்துருக்காங்க 21.9 crore இன் ரெகுலேட்டரி ஃபில்லிங்கில். ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 15.9% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எபிடா 88.9% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எபிடா மார்ஜின் 7.7%லேருந்து 12.6% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதெல்லாம் இயர் ஆன் இயர் வைஸ் கம்பேர் பண்ணும்போது ஃபார் திஸ் குவார்ட்டர். டாடா கெமிக்கல்ஸ் Q1 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. 67.6% இயர் ஆன் இயர் நெட் ப்ராஃபிட்டில் டிக்ளைன் ஆகிருக்கு. ரெகுலேட்டரி ஃபில்லிங்கில் 587 crore நெட் ப்ராஃபிட் சொல்லியிருக்காங்க. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 10.2% டிக்ளைன் ஆகிருக்கு. எபிடாவும் ட்ராப் ஆகிருக்கு 45% இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது. எபிடா மார்ஜின் 24.7%லேருந்து 15.2% கம்மியாயிருக்கு. ஸோ டாடா கெமிக்கல்ஸ் ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கல. பயோகான் யூஎஸ்எஃப்டிஏ இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்காங்க. அவங்க விசாக் ஃபெசிலிட்டி ஸ்கேன் பண்ணியிருக்காங்க. அங்கே போய் நோ ரெகுலேட்டரி ஆக்ஷன் நீடட் சொல்லியிருக்காங்க. அவங்க நல்லா ஹையஸ்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் குவாலிட்டி, சேஃப்டி, எஃபிகசிலாம் கொடுத்துருக்காங்க ப்ராடக்ட்டுக்குன்னு சொல்லிட்டு நோ ரெகுலேட்டரி ஆக்ஷன் நீடட்னு சொல்லியிருக்காங்க யூஎஸ்எஃப்டிஏ ஃபார் பயோகான்.
பிஎல்எஸ் இன்டர்நேஷனல் Q1 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 70% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் அண்ட் ரெகுலேட்டரி ஃபில்லிங்கில் 71 crore சொல்லியிருக்காங்க. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் இயர் ஆன் இயர் வைஸ் பார்க்கும்போது 28.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிடா 66% இன்க்ரீஸ் ஆயிருக்கு இயர் ஆன் இயர் வைஸ். எபிடா மார்ஜின் 20.9%லேருந்து 27% இன்க்ரீஸ் ஆயிருக்கு இயர் ஆன் இயர் வைஸ் ஃபார் திஸ் ஜூன் குவார்ட்டர், ஏப்ரல் ஜூன் குவார்ட்டர். தீபக் நைட்ரேட் Q1 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. 35.1% இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் 150 crore சொல்லியிருக்காங்க இந்த ரெகுலேட்டரி ஃபில்லிங்கில் மார்ச் குவார்ட்டர் ஜூன் குவார்ட்டர் கம்பேர் பண்ணும்போது. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 22.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிடா ஜம்ப் ஆயிருக்கு 47.4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பாரதி ஹெக்ஸாகாம் Q1 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. கம்பெனி 101.90% இயர் ஆன் இயர் ஜம்ப் ஆயிருக்கு நெட் ப்ராஃபிட்டில். அதே கரஸ்பாண்டிங் குவார்ட்டரில் எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 253.2 crore சொல்லியிருக்காங்க. ஸோ அதை காட்டிலும் இப்போ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 101.90 இன்க்ரீஸ் ஆகிருக்கு லாஸ்ட் ஃபிசிக்கல் இயர் கம்பேர் பண்ணும்போது. கம்பெனியோட ரெவன்யூ 13.6% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஹனிவெல் ஆட்டோமேஷன் Q1 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. 32% இயர் ஆன் இயர் நெட் ப்ராஃபிட்டில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நெட் ப்ராஃபிட் ஃபார் குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் 103.4 கொடுத்துருக்காங்க. கம்பெனியோட ரெவன்யூ 3% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. மித்த வேல்யூஸ்லாம் எல்லாத்துக்குமே கொடுத்துருக்கேன், கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க. மதர்சன் சுமி வயரிங் Q1 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. 21% இன்க்ரீஸ் ஆகிருக்கு நெட் ப்ராஃபிட்டில். 123.13 crore லாஸ்ட் ஃபிசிக்கல் இயரில் நெட் ப்ராஃபிட் சொல்லியிருக்காங்க. அதை காட்டிலும் அதிகமாக தான் வந்திருக்கு. டோட்டல் ரெவன்யூ 71.84 crore-லேருந்து 2184.84 crore இன்க்ரீஸ் ஆகிருக்கு டோட்டல் ரெவன்யூ. ஓஎன்ஜிசி நெட் ப்ராஃபிட் டிக்ளைன் ஆகிருக்கு. 43% டிக்ளைன் ஆகிருக்கு. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 1.63 lakh crore-லேருந்து 1.66 lakh crore மார்ஜினலாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எபிடா Q1 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 18,617.5 crore சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி டியூஸ்டே என்னென்ன ரிசல்ட்லாம் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கமெண்ட்ஸ் இந்தியா, குஜராத் கேஸ், லேண்ட் ஃபார்மா, டாடா பவர், பிஐ இண்டஸ்ட்ரீஸ், லூபின், டிவிஎஸ் மோட்டார், ஜெயம் ஃபினான்ஷியல், ஐஐஎஃப்எல் ஃபினான்ஸ். இன்றைக்கான ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் பை HDFC லைஃப் டார்கெட் 750 சொன்னதுன்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா பொனான்சா போர்ட்ஃபோலியோ. அண்ட் தென் LKP செக்யூரிட்டிஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு பை சொல்லியிருக்காங்க. அரௌண்ட் 6,679 கிட்ட வரும்போதெல்லாம் பை பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. டார்கெட் ப்ரைஸ் 7,000. வேர்ல்டு மார்க்கெட்டில் நேற்றுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஜப்பானீஸ் நிக்கி 225 ஸ்டாக் வந்து 10% டவுன் ஆயிருக்கு. 1987க்கு அப்புறம் இதுதான் ஒர்ஸ்ட் லாஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூரோப்பியன் ஸ்டாக் மார்க்கெட் நேற்றுக்கு 6 months லோவை எட்டியிருக்கு. எல்லாருமே US ரெசெஷன் தான் ஒரு காரணமாக சொல்லியிருக்காங்க. ஜப்பானோட சென்ட்ரல் பேங்க் பெஞ்ச்மார்க் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 0.25% அரௌண்ட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஃப்ரம் ப்ரீவியஸ் ரேஞ்ச் 0% to 0.1%. ஆப்பிள் என்விடியாலாம் ஒரு செல் ஆஃப் நடந்திருக்கு மண்டேல. எல்லாமே ரெசெஷன் ஃபேர் தான். அண்ட் தென் ஆல்ஃபபெட், அமேசான், மெட்டா பிளாட்ஃபார்ம், மைக்ரோசாஃப்ட், டெஸ்லா, ஆப்பிள், என்விடியா எல்லாமே 2 to 6% ஃபெல் ஆகிருக்கு. யூஎஸ் மார்க்கெட்டில் $900 billion வைப் அவுட் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பாரன் பஃபட்டோட பேர்க்ஷைர் ஹேத்வே வந்து ஆப்பிளில் ஸ்டேக்கை கட் பண்ணுறாங்க. 50% செல்லிங் பண்ணுறாங்க. $75.5 billion ஒர்த் ஆஃப் ஸ்டாக்கை செல் பண்ணியிருக்காங்க. சாஃப்ட் பேங்க் குரூப் வந்து நேற்றுக்கு 19% கம்மி ஆயிருக்காங்க குளோபல் செல் ஆஃப்னால. நேற்றுக்கு S&P 500 3% ரெட்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. நாஸ்டாக் 3.38% ரெட்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. டவ் ஜோன்ஸ் 2.60% ரெட்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி ஏர்லிங் மார்னிங் இன்றைக்கி டியூஸ்டே ஏர்லிங் மார்னிங் 2:30 AM எப்படி க்ளோஸ் ஆச்சுன்னா 0.08% ரெட்டில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. இன்ஃபோசிஸ் ஏடிஆர் நியர் டு 4.5% ரெட்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஐசிஐசிஐ பேங்க் ஏடிஆர் 1.03% ரெட்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. HDFC பேங்க் ஏடிஆர் 3.27% ரெட்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. விப்ரோ ஏடிஆர் 4.39% ரெட்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. டாக்டர் ரெட்டிஸ் லேப் ஏடிஆர் 2.90% ரெட்டில் தான் எல்லாமே க்ளோஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி என்னென்ன ஸ்டாக் ஃபோக்கஸ் பார்த்திங்கன்னா எல்லாமே ரிசல்ட் ஓரியன்டட் ஸ்டாக்ஸ் தான். பாரதி ஏர்டெல், பாரதி ஹெக்ஸாகாம், டாடா கெமிக்கல்ஸ், ஹனிவெல், மதர்சன் சுமி, விமார்ட் ரீட்டைல்,
Railtel KFC Marico BEML. ஸோ Railtel KFC Maricoலாம் நம்ம எஸ்டர்டே ஈவினிங் ஒரு வீடியோ போட்டிருப்போம். அதில் நான் ரிசல்ட்டை எப்படி டிக்ளேர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட கண்டென்ட்லாம் முடிவடையுது. நான் சொல்கிற இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.